சோதரம் ஆண்டவரே. சர்வலவரே கோடான கொடி சோதரம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த கதாவே மது சோதரம் சோதரம் ஆண்டவரே. நேற்று என்று மாறாதவரே மது சோதரம் சோதரம் சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான அந்த காலை வேலைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஸ்லாக்கியத்தை மீண்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்த மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே எங்களை தெரிந்து கொண்ட தேவன், உம்முடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் மட்டும் எங்களை காத்து தாங்கி போஷித்து கதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் காணவும், உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் ஒன்று கூடவும், உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வரவும் நீர் ஏற்படுத்தின இந்த மகத்தான அந்த தருணத்துக்காக ஆண்டவரே கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, நீர் எங்களை அழைத்தபடியினால்தான் ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை நீ தந்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே கதாவே, உம்முடைய ஸ்லாக்கியமோ பெரிதான கிருபையாயிருக்கிறது. அதனாலே கதாவே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற வண்ணமாக கதாவே நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன். முடிவு பரியந்தம் நீர் எங்களை வழி நடத்த நீ தேவனாயிருக்கிறபடினால் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்படும் திறக்கப்போற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். பேசுற உதடுகளையும் கேட்கிற செவியலை நீர் ஆசீர்வதியும். பலவீனமாக இருக்கிற பாண்டங்களை நீர் பலப்படுத்தி உம்முடைய சித்தத்துக்குள்ளாக நீர் வழி நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும். யாவை உம்முடைய சமூகத்துக்குள்ளே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே போன வார தொடர்ச்சியுடைய ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் வாசிப்போம். யோவேல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே 28 முடியும் மட்டும் நாங்கள் வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1062வது பக்கம், பழைய ஏற்பாடு. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்த அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமேன் ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான காலை பொழுதிலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய சமூகத்திலே சந்திப்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வருடமே ஒரு ஆழமான காரியங்களை குறித்து நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால்
காலத்தின் காரியங்கள் எங்களை எச்சரிப்புண்டாக்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதனாலே நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் பயணிப்பது மிக அவசியமான ஒன்றா இருக்கிறது. ஏனென்றால் அது மாத்திரம்தான் எங்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசனம் நிறைவேற காலத்திலே நாங்கள் கண்டு அதை கழிவுறத்தக்கதாக தேவன் கிருபை செய்து வருகிறார். ஆனாலும் அதிக போலிகளும் மாயமற்ற காரியங்களும் அதே நேரத்திலே சம்பவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் துல்லியமாக நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதனால இன்றைக்கு அநேகர் அந்த தேவனுடைய காரியங்களை குறித்து பல வியாக்கியானங்கள் காரியங்கள் ஏற்படுத்தினாலும் தேவனுடைய வார்த்தையோட மாத்திரம் நாங்கள் பார்த்து அதுக்கு ஆமண்டும் ஆமேன் என்று அதோட முடியுது. நாங்க ஆயத்தப்படுவது மட்டும்தான் எங்களுடைய காரியம். அதை துல்லியமாக நிறைவேற்றுவது அவருடைய காரியமாயிருக்கிறது. அதனால இந்த போப்பை குறித்து அநேக விமர்சனம். அதனாலே அதை நான் ஒரு தட்டிட்டு போறேன். ஏனண்டா நம்ம எப்பயுமே செய்தியோட இருக்கக்குள்ள நீங்க சிலதை நீங்க ஆழமாக அறியணும். ஏற்கனவே நாங்க அந்த மிருகத்துக்கான சொரூபம் அங்கே பார்த்த வேளையில அந்த தீர்க்கதரிசனமானது சில பேர் என்ன சொல்றாங்க, நிறைவேற இல்லை. ஏனென்றா அவர் சொல்லியிருக்கிறார். என்ன ஒரு கருத்தை சொன்னேன்டா, சபைகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த போப்பை என்ன செய்வாங்க, ஏற்படுத்துவாங்க. அப்படியானா இப்ப ஏற்படுத்தப்பட்ட ஒரு போப் நாளைக்கு ஏறக்குறைய 138 கர்தினலால ஏற்படுத்தப்பட்ட ஒரு போப்பா இருக்கிறது. ஆனா தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்கதரிசனம் அது அல்ல. அவர் உரைத்தது எல்லா சபைகளும் சேர்ந்து ஒரு போப்பை அமெரிக்காவிலிருந்து கொண்டு வருவார்கள் என்றது. அதனாலே இது நிறைவேற இல்லை. ஆனா அது ஒரு நிறைவேறும் என்ற ஒரு கட்டத்துல நிறைய பேர் அதை போதிக்கிறத பார்க்கிறோம். ஆனா அதுல அவங்க கவனிக்க தவறுறாங்க. என்னன்னா எப்பயுமே புதிதாக கொண்டு வரும்போது அங்க தோல்வி உண்டாகும். புரியுதா அவங்களுக்கு? ஒரு போப்பை கொண்டு வர முடியும் என்றால் அது ரோமன் கத்தோலிக் மட்டும்தான். ஆமென். அவங்க ஒரு போப்பை கொண்டு வருவாங்க. அந்த போப்பை தான் என்ன செய்யும், இந்த சமஷ்டி எல்லா சபைகளும் சேர்ந்து ஒரு தலைவனாக ஏற்படுத்துவாங்க. புரியுதா அவங்களுக்கு? நான் திரும்ப அதை தட்டுறேன். என்னன்னா நீங்க 57 54 ஆண்டுல பரிசுத்த ஆவியின் நடவடிக்கையில தீர்க்க சொல்ற எல்லா சர்ச்சஸும் என்ன அதுல ஒரு சர்ச் என்று சொல்லாம சர்ச்சஸ் என்று அப்ப எல்லா சபையிலும் சேர்ந்து அமெரிக்காவில இருந்து ஒரு போப்பை கொண்டு வருவாங்க. என்ன அப்ப அதனால இப்ப இது தெரிவு செய்யப்பட்டது. யார் தெரிவு செய்து வந்தது? வத்திக்கானால, என்ன ரோமாபுரி. அதனால இது அதல்லன்றாங்க. ஆனா 7 முத்திரைகள், தானியலின் 70 வாரம், சபக்காலம் பாத்தீங்கன்னா அதுக்கிட்ட வியாக்கியானம் என்ன செய்யற ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. போப்பண்ட மீனிங் போப்பை கொண்டு வர்றேன்றாலே அது ரோமாபுரியில இருந்து தான் வரும். இப்ப நாங்க ஒரு 10 சபை ஏற்படுத்தி இவர்தான் போப்பண்டு கொண்டு ஏலாம். அப்ப அதுல என்ன அவங்க காண தவறாங்கன்றா, அதுல ஒரு புது வியாக்கியானம் கொண்டு வரக்குள்ள அதை வச்சு என்றக்குள்ள அங்க தவறி புரியுதா? ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அமெரிக்காவில இருந்து ஒரு போப் எழும்புவான் என்ற தீர்க்கதரிசனம் துல்லியமாக என்ன செய்தது, தேவனுடைய தீர்க்கதரிசியின்படி. ஆனா அவன் மிருகமா மாறுறதுக்கு முன்பு நிறைய நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்பு நாங்க பார்த்தோம், தடை செய்கிறவன் நம் நடுவிலிருந்து எடுக்கப்படும் முன்னே அந்த நாள் வராது. தடை செய்யப்படுறக்குள்ள பரிசுத்த ஆவி எடுத்து கொள்ளப்படக்குள்ளதான் இப்ப அவன் இருக்கிறவன் உங்களை விட என்னை விட சொஃப்டானவனா இருப்பான். ஆமே, நல்ல மனிதனாயிருக்கு. ஆனா அந்த டைம் வந்தோடனே அந்த மனிதனுக்குள்ளாக ஆவி இறங்கக்குள்ளதான் அவன் மிருகமா மாறும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு ஆவி வருமென்றா நாங்க பொல்லாதவர்களா மாறும். அப்ப அந்த தடை செய்கிறவன் எடுப்படக்குள்ளதான் அது மிருகமா மாறுவான். அப்ப அந்த டைம்ல தான் என்ன நடக்குமென்றா, இந்த மற்ற எல்லா 10 சர்ச்சஸும் சேர்ந்து அந்த போப்பை நாங்க உலகத்துக்கே தலைவனாக ஏற்படக்குள்ளதான் அவனுக்குள்ளதான் இந்த மிருகம் வரும். அப்ப பாருங்க, இவ்வளவு ஒரு முட்டாள்தனமான காரியங்கள். தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற வேளையில் அவர் சொன்னது இதுதானே. புரியுதா உங்களுக்கு? ஆனா அதை மற்ற செய்தியோட ஒப்பிடக்குள்ளதான் 7 முத்திரைகள்ல அவன் வர்ற விதங்கள் எல்லாமே வரும்போதுதான் காரியம். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நாங்க உலகத்துல வாழ்கிறபடினால பல வழிகள்ல உங்களுக்கு
காரியங்கள் வந்து காற்றுக்கூடாக என்ன செய்யப்படும், வர்ற வேளையில உங்களுக்கு தளம்பல் உண்டாகக்கூடாது. ஏன்னா அதனாலதான் நான் இதை தட்டிட்டு உங்களுக்கு போறேன். நீங்க எப்பயுமே தெளிவாக இருக்கு. அது நடந்துச்சா நடக்கிறதா என்பதை பார்க்கறது தேவனுக்கு. நீங்க இன்னொன்று விதமா பாத்தீங்கன்னா இது எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்று. அடுத்த காரியம் செய்தியின்படி பார்த்தா, ஆனா இது ஏன் அப்படி என்றா நாங்க பார்த்தோம்டா இது நிறைவேற வேலையில நாங்க ஆயத்தப்படும். அவன் எப்ப அவன் மிருகமா மாறுவானண்டா நீங்களும் நானும் இல்லாத நேரத்துலதான் அவன் மாறு. அப்ப அது நடக்க அதாவது மனவாட்டி எடுத்துக்கொண்ட பிற்பாடு நடக்கிற ஒரு காரியம். அதனால நம்ம அதை அலட்டி கொள்ள தேவையில்லை. ஆனா தீர்க்கதரிசன நிறைவேறல நாங்க காலத்தின் காரியத்தை கண்டு நாங்க எச்சரிப்பு உண்டாகும். அதனாலதான் நாங்க எப்பயுமே நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ற காரியம், ஒரு காரியத்தை நாங்க அப்படியே வச்சு பிரசங்கினா அது தவறாகும். ஆமே. ஏனென்றா அது தேவனுடைய காரியத்திலே நாங்க விட்டுருவோம். ஆமே. அப்போக்குள்ள தேவன் அதை செய்வார். எப்பயுமே ஒரு தீர்க்கதரிசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அது ஒரே வேர்டுல நிறைவேறாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப வருக நான் அடிக்கடி பேசிக்கா சொல்ற காரியம் என்ன, யாக்கோபில எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை அழைச்சேனண்டா அது 5 முறை நிறைவேறும். அது ஒன்றோட இல்லை இது நிறைவேறிட்டு நடக்காதண்டா அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. தேவண்ட வார்த்தை தொடர்ந்து நிறைவேறிட்டு தான் இருக்கு. இப்ப வருக வந்துட்டா அது நிறைய கம்ப்ளீட்டாக நிறைய காரியம் என்ன செய்யும் இருக்கு. அப்ப இந்த தரிசனத்துக்கு பின்னால நிறைய காரியம் இருக்கு. அப்ப அதனால நம்ம அதை அலட்டி கொள்ளாம நீங்க தேவனுடைய வார்த்தைக்குள்ள வைங்க, புரியாட்டி அவற்றை வைங்க. தேவன் மீதியான காரியங்களை அவர் நிச்சயமாக செய்வார். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தையோடு இருக்கிறவன் அதை பற்றி கவலை கொள்ளாம அந்த வார்த்தையை வச்சு அவன் விசுவாசிச்சு தேவனுடைய இந்த வார்த்தை நிறைவேறதை குறித்து அவன் சந்தோஷம் அடைவான். ஆமேன். அதனாலே நான் இன்றைக்கு நாங்க மீண்டுமாக செய்தியை நாங்க பார்க்க போறோம். காலத்தின் சந்திப்பும் லோத்தின் மனைவிகளும். ஆமேன். காலத்தின் சந்திப்பின் நேரத்துல லோத்தின் மனைவிகள். அப்ப பாருங்க, அது அன்றைக்கு நாங்க பார்த்தோம் மனுஷகுமாருடைய நாட்களிலே லோத்தின் மனைவிகள். ஆனால் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் காலத்தின் சந்திப்பிலே லோத்தின் மனைவிகள். ஆமேன். அது எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியமாக இந்த நாட்களிலே பொருந்தி கொண்டிருக்கிற வேளையிலே நாங்க மிகுந்த மகிழ்ச்சி அடையணும். ஏனென்றால் இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். தேவனை அறிய வேண்டும் என்று விரும்பினாலும் அறிய முடியாதபடி லோத்தின் மனைவிகளை போல நாங்க உலகத்தோடு நாங்க ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு காலத்துலதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் எப்படி பைபோசா என பலவந்தமாக அழைத்தது போல இந்த நாட்கள்ல உங்களையும் என்னையும் அவர் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார், இழுத்து கொண்டுதான் இருக்கிறார், வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா எல்லாமே உங்களோட கை உரிமை உங்களோட இதுலதான் இருக்கு. அவர் எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தேவன் சுயாதீனத்தை மனிதனிடத்துல கொடுத்திருக்கிறேன். ஆமேன். ஏதேன்லயே அது நடந்தது. ஏதேன்லயே தேவன் ரெண்டையும் வேறு பிரிச்சு அவர் சொல்றார், நன்மை தீமையை வச்சு அவர் சொல்லி சுயாதீனத்தை தான் கொடுத்து. ஆராதனையிலும் சுயாதீனம் தான் கொடுக்கப்பட்டது. பிரமாணம் நியாய பிரமாணம் அல்ல, சுயாதீனம். தெளிவா கவனிங்க. அவர் எப்பயுமே சொல்லி கொடுக்கிற தேவன் அல்ல. புலவிடக்குள்ள ஏன் நீ இப்படி இருக்கிற அத மாதிரி செய் என்று சொல்லுவேன், நீ இப்படி செய் என்றதை அவர் தண்டிக்க மாட்டேன். அங்கதான் அங்க காரியம். அதான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஏன்னா காயினும் ஆபேலும் ஒன்று அங்கீகரிக்கப்படுற வேளையில காயினை பார்த்து சொல்ல, ஏன் உண்ட முக நாடி வேறுபடுது என, நீ அவனை மாதிரி ஆராதியன் என, நேரத்துக்கு சேச்சுக்கு வாவன் என, அவனை மாதிரி ஆட கொண்டு வாவன் என, நீ அவனை மாதிரி நீ வழி செலுத்தன் என்று சொல்லக்குள்ள அவன் நான் செய்யற மாதிரி வேணுமெண்டா நீ ஏற்றுக்கொள்ளும். அங்கதான் தவறிப்போம். அப்ப அதே போலதான் இன்றைக்கும் வார்த்தை வந்துட்டு தான் இருக்கும். நீங்க இப்படி மாறுங்க. இல்ல நான் மாற மாட்டேன். அப்ப நீங்க புரியலாம், காயினன் உங்களுக்கு அடையாளம் போடப்பட்டிருக்கிறது, நீங்க அலைஞ்சுதான் தெரிவீங்க என்பது அதனுடைய காரியம். மாற்றவே இயலாது. ஏன்னா அது முத்திரிக்கப்பட்ட ஒன்றாயிருக்கு. ஏன்னா அதே போல தான் இன்றைக்கு அந்த காயினுடைய அடையாளம். ஏன்னா அந்த காயினுடைய அடையாளம் அவன் பயங்கர தந்திரமா என்ன செய்யறான், அந்த அடையாளத்தை யாருமே கொள்ளாத மாதிரி வாங்கி கொண்டான்.
ஏன்னா அது பார்த்தோம்னா அழகான ஒரு காரியம். ஏன்னா அவன் வந்து பாருங்க என்ன கண்டா கொண்டு போட்டுருவாங்கன்னு கொல்லாம வந்து என்ன செஞ்சிட்டான், ஒரு அடையாளத்தை அவன் என்ன செஞ்சிட்டான், வாங்கி எடுத்துட்டான். அதனாலதான் அந்த காயினுடைய ஆட்கள் வந்து லேசில சாக மாட்டான். விளங்குதா? ஏன்னா காயினை கொண்டவன் கொன்றுவான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, என்ன கொல்லக்கூடாண்டு என்ன செஞ்சிட்டான், ஒரு அடையாளத்தை வாங்கி. அப்ப அவன் லேசில சாக மாட்டான். புரியுதா? அவனை வந்து தேவனும் கொல்ல மாட்டேன். ஏனென்றா அது காயினுடைய, இன்றைக்கு நீங்க யோசிக்கலாம், நாங்க தவறுடக்குள்ள தேவன் அப்படி என்ன அடிச்சிருக்கலாம், ஏன்னா அடிக்காதபடினால நாங்க சரி. ஆனா நீங்க கொல்லப்பட மாட்டீங்க. எப்ப கொல்லப்படுவீங்கன்னா நியாயத்தீர்ப்பின் நாள்ல. அதான் நீங்க அந்த அடையாளத்தை திரும்ப இன்றைக்கு போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா விளங்கு. நான் அதை பார்த்தோன்னு யோசிச்சு எவ்வளவு டெக்னிக்கா வந்து அந்த நான் சாகக்கூடாதுக்காக டெக்னிக்கா அவன் வாங்கி எடுக்கிறான். அந்த அவசரம் ஒன்றும் கொல்ல மாட்டாங்க. கொண்டா உனக்கு 70 பழி வந்து சுமார். புரியுதா? அப்ப அதே போலதான் இன்னைக்கு காயினுடைய சந்ததியார் சிந்திக்கணும். ஏனண்டா நீங்க தேவண்ட வார்த்தையை விட்டு விலகி போனா தண்டனை வராது. உங்களை பாதுகாத்துதான் தேவன் கடைசி மட்டும் கொண்டு வருவேர். ஏனண்டா தேவண்ட திட்டங்களை நடத்தி போக நீங்க அவசியம். ஆமேன். அதுக்காக தான் அந்த காயினை தேவனே பாதுகாக்குற. ஆமேன். உன்னை கொல்லக்கூடா, கொண்டா அது பெரிய தண்டனையை நான் அவனுக்கு கொடுப்பேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால நீங்க ஒன்றை மட்டும் மனசுல வைங்க, பிளவுறதால தேவன் ஒரடியா ஸ்பொட்டுல உங்களை கொல்ல மாட்டேன். ஆமேன். நீங்க காயினா இருந்த நீதிமான் தேவன்ட மனிதனை மட்டும்தான் டிரெக்டா தண்டிப்பேர் டக்கண்டேன்டா அவன் திரும்பணும். ஆனா காயின் ஆக்களை விட்டுருவேர். என்னண்டா நியாய தீர்ப்பில் அவன் அப்பன் வேண்டி எடுத்துட்டான். அவன் என்ன செய்யறான், தேவன்ட காரியத்துல வந்து ப்ரொமிஸ வந்து வேண்டி எடுத்துற, என்ன கொல்லக்கூடாது, என்ன கொல்லாதபடி யாராவது கண்ட நான் புல விட்டு நின்றோன்னு என்ன அடிச்சிடுவாங்க, இல்ல நீ பாதுகாப்பாவே இருப்பார். ஆமேன். அப்ப அதனால நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். அப்ப பாருங்க, தேவனுடைய காரியம் வந்து அதுவாக இருக்கு. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு சுயாதீனம், இன்றைக்கும் இந்த சபைக்கு சுயாதீனம் இருக்கு. ஆனா தேவன் எதை விரும்புறாரோ அதுவா மாறுங்க. ஆமேன். அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யப்படும், ஆசீர்வாதம் வரும். நீங்க உங்களை மாத்தோம், அது தேவன் அங்க மாத்த மாட்டோம். அதான் தீகர் சொல்றேன், முதலாவது நீங்க அறியாத மட்டும் தேவன் இழுத்து கொண்டு விடுவார். ஆனா அறிஞ்ச பிற்பாடு நீங்க தான் வரும். பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள்லாம் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பா. இனி நீங்க தான் தள்ளி நெருக்கி என்ன செய்யணும், உள்ள நீங்க போகணும் மொழிய தேவன் உங்களை தள்ளி அனுப்ப மாட்டேன். ஆமேன். ஆனா அவர் இழுத்துட்டே இருப்பார், கூப்பிட்டு அவர் இருப்பேர், உங்களோட காரியங்களை செய்வேர். ஆனா நீங்க தான் அதை என்ன செய்யணும், உள்ளாக போகணும். ரைட். இப்ப பாருங்க, வேதாமம் வந்து 7 சந்திப்புகள். எப்பயுமே தேவன் ஒவ்வொரு டைம் வரக்குள்ள அவர் அந்த கரெக்டான நேரத்துல, சரியான நேரத்துல அவர் சந்திக்க வந்துருவார். அவர் எப்பயுமே மாறுற தேவன் அல்ல. ஆமே. அவர் அந்த காலத்தின் டைம்ல சரியான நேரத்துல வந்து அந்த சந்திப்பை காணக்குள்ளதான் நாங்க எங்க நிக்கிறோம் என்பதை நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். ஆமேன். ஏனென்றா அதான் சந்திப்பு, அதான் அந்த சிலுவை. ஏன்னா எங்க நேராதான் நாங்க என்ன செய்யணும், வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யலாது, சாயலாம். அப்ப அதான் அன்றைக்கு பிரதர் அந்த கட்டிங் கொண்டு போன சிந்தனை என்றதுல நான் அதை பார்த்தேன். ஏன்னா எல்லாரும் வந்து செத்தப்புறம் பரலோகம் போகணும்னு விரும்புவாங்களாம். ஆனா இருக்கும்போது பரலோகத்தை யாருமே விரும்புற இல்லைன்ற ஒரு சிந்தனை அவர் போட்டிருந்தேன் பிரதர். ஏன்னா உண்மைதானே, நான் செத்துட்டா ஐயோ நான் சாத்தோன்னா அங்க பரலோகம் போகணும். அடே நீ இன்றைக்கு பரலோகமே இப்ப என்ன செய்யுது, இறங்கி வந்திருக்கு. ஏன்னா பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்து உங்களை என்ன செய்யறாங்க, இழுத்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல பாதாளத்தில் இருந்த தூதர்களும் இறங்கி வந்து என்ன செய்யறாங்க, அவன்ட பக்கம் எழுதுறாங்க. ஏன்னா ஆவிகள் என்ன செய்யப்பட்டுட்டு, கட்டவிழ்க்கப்பட்டுட்டு சாரி. அப்ப பாருங்க, அதான் தீகர் சொல்றே, தூதர்கள் இறங்கினோன்னா அவங்களும் இறங்கிட்டாங்க. அது மட்டும் ஐப்ராத் நதி அண்டையில கட்டப்பட்ட அந்த அசுத்த ஆவிகள் என்ன செய்யற, கட்டவிழ்க்கப்பட்டு எல்லா வடிவிலும் அதை என்ன செஞ்சுட்டு போயிட்டு, அதே நேரத்துல தூதர்களுடைய ஆவிகளும் தேவனுடைய மனிதருக்குள்ளாக இறங்கிட்டாங்க. ஆமே. இப்ப 2 பேருக்கு தான் இப்ப போட்டி. அதான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை, கடைசி நாட்கள் எப்பன்னா இந்த ஃபைனல்ல வந்து இன்னைக்கு அதான் ஆரம்ப நாட்களை விட்டு இப்ப அநேக சொப்பனம் காண்பாங்க, தரிசனம் காண்பாங்க, தீக்கர்சனம் உரைப்பாங்க,
பல வரங்களை உடையவங்களா இருப்பாங்க. எந்த காலம் என்றா இந்த காலம். ஏன்னா அது அவருடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால இந்த காலத்துல அதிகமாக இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாங்க வாழ்கிற வேளையில இன்னைக்கு தேவனுடைய மனிதர்கள், தேவ தூதர்களும் இறங்கி இருக்கிறாங்க. அதே நேரத்துல பாருங்க, அசுத்தாவிகளும் இறங்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல தான் தேவன் என்ன செய்யணும்? மீண்டுமாக அவர் என்ன செய்யணும்? மனுஷகுமாரனாக வரும். அதே தேவன் என்ன செய்யணும்? மீண்டும் வரணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் மனிதனாக தான் என்ன செய்தார்? வந்தேர் என. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அவர் தனக்கென ஒரு சரீரத்தை அவர் என்ன செய்தார்? எடுத்து கொண்டு வந்தேன். ஆமேன். இப்ப இன்னொரு பகுதியில் இன்றைக்கு ஆழமா போறபடினால நாங்க வேதத்தை வாசிப்போம். வேதத்தை வாசிச்சுட்டு நம்ம அதுல போய் ஆழமாக நீங்க புரியணும்ன்றதுக்காக நாங்க இப்ப யாத்ராமம் 32க்கு எடுப்போம். நாங்க யாத்ராமம் 32ஆம் அதிகாரம். ஏன்னா எங்களுக்கு சத்தியத்தை குறித்து எங்களுக்கு ஒரு தெளிவான காரியம் அவசியம். ரைட், 32 இப்ப வாசிங்க. இப்ப நான் 16 நாங்க வாசிப்போம். யாத்ராமம் 32:16. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஆமென். ரைட் 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 சிங்களத்துல வாசி. ரைட், ஆமென். பாப்பா பாருங்க, அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. இப்ப பாயிண்ட்டுக்கு வர முதல் அதே இப்ப 34ல 1 2 வாசி. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். ஆமென். ரைட், காணுங்க. ස්වාමීන් වහන්සේ මෝසෙස්ට කියනසේ පළමු ඒවා වැනි ගල් ලෑලි දෙකක් කපා ගනින්න. නුඹ විසින් විඳින පළමු ලෑලි වල තිබුණු වචන ඒ ලෑලි වලම ලියන්න. ரைட், இப்ப பாருங்க, இப்பதான் பாயிண்ட்டுக்கு நாங்க வரப்போறோம். இப்ப பாருங்க, தேவன் என்ன செய்யறாருன்னா, முதல் கற்பலையை கொடுக்கக்குள்ள அவர் என்ன செய்யறார்? தேவனே கற்பலையை செய்து தேவனே என்ன செய்யறாருன்னா அந்த கற்பலையில என்ன செய்யறார்? எழுதுரு. அதுக்கு பிற்பாடு மோசே என்ன செய்யற? அந்த கற்பலையை உடைச்ச பிற்பாடு திரும்ப தேவன் என்ன சொல்றார்? கற்பலை அதே மாதிரி கற்பலையை நீ என்ன செய்? நீ செய். ஆனா அதுல நான் என்ன செய்ய போறேன்னா எழுத போறேன். இப்ப முதல் என்ன? கற்பலையும் தேவனால செய்யப்பட்டது, எழுத்தும் தேவனுடைய. ஆனா அடுத்த முறை நிறைவேறக்குள்ள, 2ஆம் முறை அடிக்கப்படக்குள்ள அது எப்படி வரப்போகுது? கற்பலை மனிதனால் செய்யப்பட்டது, எழுத்து யாருடையது? தேவனுடையது. புரியலையா? நாங்க இப்ப வாசிச்சேன். அப்ப அதே காரியம்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனால செய்யப்பட்டது. தேவனாய என்ன செய்து 100% மனிதனும் 100% தேவனா தேவனால உண்டாக்கப்பட்டு தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட பொடி தான், கற்பலை தான் இயேசு கிறிஸ்து. அதே நேரத்துல அவராகவே எழுதப்பட்ட வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த நாள்ல எப்படி வந்துச்சு? மனிதனால் செய்யப்பட்ட பொடி அங்க பிரண்ணாம். ஆமென். ஆனா எழுத்து யாருறது? தேவனுடைய. புரியுதா? எப்பயுமே தேவன் காட்சியில் அவர் என்ன செய்யறதே இல்லை, மாற. இந்த மடத்தனமானது அறியாத முட்டாள்கள் தான் என்ன செய்யறாங்க? மீண்டும் அவர் மனுஷகுமாரனாக மனிதனா வரணும்ன்றோன டக்கன்னோன்னு என்ன செய்யறாங்க? அந்த அர்த்தத்தை புரியுது. அவர் மீண்டும் மனிதனாய் வரணும்ன்றதை நாங்களும் அறிஞ்சிருக்கிறோம், நாங்களும் விசுவாசிக்கிறோம். அது எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கு. ஆனா அவர் மனிதனா எப்படி வாரேரண்டா
என்ன செய்யற மனிதனுக்குள்ளாக என்ன செய்யற வர்ற வேளையில அங்கே தேவன் என்ன செய்யற மாமிச சரீரத்துல வெளிப்படுற. ஆமென். அவர் எப்பயுமே அவர் மாறுற தேவன் அல்ல. அப்ப இப்ப யார் அங்க காரிய மனுஷகுமாரன் என்று பார்க்கக்குள்ள அந்த வார்த்தை தான் மனுஷகுமார். ஏன்னா அந்த வார்த்தை மனுஷகுமாரன் தான் மீண்டும் மாமிசத்துல என்ன செய்யப்படணும், வெளிப்படணும். விளங்கிட்டாங்கள? கற்பலக தேவனால செய்யப்பட்டது, அவரே செய்யுது. அப்ப அதான் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியன் வயிற்றுல தானாகவே சிருஷ்டிக்கிறேன். ஆமென். அதுதான் அவர். ஆனா அது உடைக்கப்படுது, கல்வாரியில உடைக்கப்பட்ட பிற்பாடு அவர் மீண்டும் அதே மாதிரி இன்னொரு கன்னியைக்குள்ள என்ன செய்யலாது, தானா என்னோண்ட இதண்டையில அது உடைக்கப்பட்டுச்சு. இனி வரணுமெண்டா எழுத்துதான் அவர் வரலாம். அது ஒரு மனிதன்ல அது என்ன செய்யப்படணும், எழுத்தப்படணும். ஆமென். அப்ப பாருங்க இவ்வளவு ஒரு காலம். அப்ப பாருங்க அந்த காலத்தின் சந்திப்புல நோவாவின் நாட்கள்ல தேவன் என்ன செய்யற அதே வண்ணமாக மாமிச சரீரத்துல என்ன செய்யணும், அவர் வரும். அப்ப போன வாரம் நாங்க பார்த்தோம் நோவாவுடைய நாட்கள்ல அதான் நோவா ஒரு காலத்துல ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். அந்த நேரத்துல அவங்க என்ன செய்யாங்க, தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியிடத்துல வந்தது. அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை என்ன செய்யுது, ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு வந்தது. அந்த எச்சரிப்பு தீர்க்கதரிசி வந்த பிற்பாடுதான் எப்பயுமே நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, நியாய தீர்ப்பு என்ன செய்யறது ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிற்பாடு நாங்க பார்த்தோம் என்ன செய்தது. போன வாரம் நாங்க அடுத்தது பார்க்கிறோம் இஸ்ரவேலுடைய யாத்திரை. அப்ப இஸ்ரவேலுடைய யாத்திரையில நாங்க பார்க்கிற வேளையில தேவன் என்ன செய்யறார், ஒரு யாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக தேவன் என்ன செய்யணும், ஒரு தீர்க்கதரிசிய அனுப்புவோம். அப்ப பாருங்க அந்த நேரத்துல அவர் என்ன செய்யணும், ஒரு தீர்க்கதரிசியை எடுத்து அந்த தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன் அடையாளப்படுத்தும். இன்றைக்கு நாங்க பார்த்த கட்டிங்கும் ஆழமானது நான் போட்டது என்ன, தேவன் திரை நீக்கப்படுதல். எப்பயுமே தேவன் திரைக்கு பின்னாலதான் அவர் இருக்கிறார். ஆனா திரையாகவே தன்னை வெளிப்படுத்தினது இயேசு கிறிஸ்துல மாத்திரம்தான். அப்ப புரியுதா அவங்களுக்கு? அப்ப மோசேடைய நாட்கள்லயும் அவர் திரைக்கு பின்னால இருந்து, யாத்திரையினுடைய அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் திரைக்கு பின்னால தசகோலுக்கு உள்ளாக இருந்து, அதுக்கு பிற்பாடு நோவாடைய நாட்கள்லயும் இருந்து, ஆனா இயேசு கிறிஸ்துட நாட்கள்ல மட்டும்தான் தேவனும் என அந்த மனிதனும் ஒன்றாக இருந்தான். அதனாலதான் தேவனுடைய அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சியில ரெண்டாக கிளந்த, ஏனெனில் தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்று அங்கே பவுல் சொல்லுறான். ஏனெனில் தேவன், ஏன்னா அது திரை மறைஞ்சில்லை, அது வெளிப்படையாகவே இருந்தது. ஆமேன். அதனாலதான் இனி கடவுள் இயேசு கிறிஸ்து தான் என்பதை உலகமே அறியத்தக்கதாக தான் அது என்ன செய்யறது, உள்ள மறைஞ்சிருந்த எல்லாமே கிழிக்கப்பட்டது. ஆனா அவர் மீண்டும் வரணும் என்ற அவர் திரை மறைவில தான் என்ன செய்வார், அவர் வருவார். அப்ப பாருங்க யாத்ராமத்திலும் அவர் என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப முதல் சந்திப்பு, ஏனென்றால் ஒவ்வொரு சந்திப்பு வர்ற வேளையில டேர்னிங், ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக உலகம் ஒரு முடிவுக்கு வர முன்பு தேவன் ஒரு சந்திப்பின் வேலையை அவர் என்ன செய்வார், ஏற்படுத்துவார். அந்த சந்திப்பின் வேலையில அவர் வர முன்பு தேவன் ஒரு தீர்க்கதரிசி எப்பயுமே அனுப்புவார். ஆமேன். அப்ப பாருங்க அதை இன்றைக்கு தெரியாம தான் இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, அவர் மாமிசத்துல வரணும் என, அப்படியே அந்த அவர் மனுஷகுமாரனா வரணும், அந்த மனுஷகுமார அவர்தான் என்ற ஒரு வஞ்சனையான காரியத்துல என்ன செய்வாங்க, போய் கொண்டிருக்கவில்லை. ஆனா வேதம் அழகாக தெரிஞ்சா அதை அழகாக நம்ம கண்டு கொள்ளலாம். ஆமேன். எப்பயுமே அடையாளம் மாறு. அதான் அந்த கற்பலகை. ஏன்னா அந்த கற்பலகையில எழுத்தும் செய்யப்பட்டதும் அவர்தான், ஏன்னா செய்ததும் அவரால, எழுதப்பட்டதும் அவர்தான். ஆனா அடுத்த முறை மோசேட்ட சொல்றேன், நீ செய்து எடுத்துட்டு வா, நான் அதுல எழுதுறேன். ஆமேன். அதுதான் இன்றைக்கு நடந்தது. இன்றைக்கு அதே காரியத்தை தான் அவரால உலகத்தின் போக்கினாலே உண்டாக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக தேவன் வார்த்தை எழுதினார். ஆமேன். அதனாலதான் அந்த திறக்கப்பட்ட சிறு புத்தகம் அவருடைய கையில் இருந்து இவற்றை கொடுக்கப்படுது. அப்ப அந்த வார்த்தை தான் என்ன செய்யறது, அதுக்குள்ள வர்றதை நாங்க பாக்குறோம். அப்ப பாருங்க முதல் சந்திப்புல தேவன் நோவாவுடைய நாட்கள், இரண்டாவது அங்கே சந்திப்புல தேவன் என்ன செய்யற யாத்திரை, மூன்றாம் சந்திப்பு வரக்குள்ள சோதோம் கொமரா அழிவுக்கு முன்பாக தேவன் என்ன செய்யறார், அந்த தூதர்களை தேவன் அனுப்புறத நாங்க பார்க்கிறோம். அப்ப அந்த டைம்ல
தேவன் அங்க என்ன செய்யறார்? மாமித சரீரத்துல யார சந்திக்க வாரேர்? ஆபிரகாம சந்திக்க வார். ஆமேன். அப்ப ஆபிரகாம் அவர் சந்திக்க வர்ற வேளையில என்ன செய்யறான்? ஆபிரகாமோட மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார். ஆனா அங்க என்ன நடக்கு? 2 தூதர்களும் எங்க போறாங்க? சோதோம் கொமாரா. ஆமேன். அதான் 3 தூதர்கள். வெளிப்படுத்தல்ல சொல்லப்பட்ட 3 தூதர்கள் யாரு? பில்லி கிராம், ஓரல் ராபர்ட்ஸ், வில்லியம் மேரியம் பிரன்னா. அப்ப பாருங்க 3 தூதர். அப்ப ஒரு தூதன் என்ன செய்யறேன்? யாரோட நிக்கிற? பிரஜாதி சபையோட நிக்கிற. ஆனா மற்ற 2 பிரசங்கிமார்களும் யாருக்கு பிரசங்கிக்கிறாங்க? பில்லி கிராமும் ஓரல் ராபர்ட்ஸும் ஸ்தாபனங்களுக்கு. புரியுதா? அப்ப ஸ்தாபனங்களுக்கு பிரசங்கிக்கிற டைம். அப்ப அந்த டைம்ல என்ன செய்யறாங்க? ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறாங்க, அற்புதங்கள் நடக்குது. ஆனா அவங்க குருடா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கடவுள் உண்டுன்றது என்ன செய்யல? வெளிப்படையில். ஆனா மகத்தான பிரசங்கிமார்கள், ஏன்னா மகத்தான உலகத்தை இப்ப நான் நினைக்கிறேன் பில்லி கிராம் நினைக்கிறேன், பில்லி கிராம டைரக்டாவே கேட்கிறாங்க ஜனாதிபதியா. ஏன்னா அவ்வளவு அவருக்கு செல்வாக்கு இருந்துச்சு. அவர் எலெக்ஷன் கேட்டு வரத்தவர் அவ்வளோ ஒரு ஆனா அவர் மகத்தான ஒரு மனிதன். நான் அவர் சொன்னேர் என்ன, நான் கத்தர்ற சேவை செய்வதே நான் ஒரு ஸ்லாக்கியமா செய்யறேன் என்று அவர் அதை செய்து போனேன். ஆனா தேவன் அந்த கட்டத்துல அந்த ஜனம் அவங்களுக்கூடாக என்ன செய்யறத? குருடாக. ஏன்னா அவங்களுக்கு நாமம் வெளிப்படு. அற்புதங்களை செய்தாங்க, பிரசங்கிச்சாங்க, வல்லமையாக காரியங்களை செய்தாங்க. ஆனா அந்த நாமம் வெளிப்படு. ஆனா அந்த நாமம் வெளிப்பட்ட ஒரு தூதன் ஆபிரகாமோட இருந்தான். ஆமேன். அதே போலதான் தேவன் இன்றைக்கு மணவாட்டியோட தேவன் தீக்கரிசியை வச்சு தீக்கரிசிக்குள்ளாக தேவன் இருந்து, ஆமேன், அவரே இறங்கி அந்த வார்த்தையை அங்கே கொடுக்கிற வேளையில எப்படி அன்றைக்கு ஆபிரகாம சந்திக்க வர்ற வேளையில தேவன் மாறுவேடத்துல ஒரு சரீரத்துல தன்னை திறமறைச்சி இருந்தாரோ அதே வண்ணமாக தான் தேவன் என்ன செய்தார்? இன்றைக்கு பிரணாமுக்குள்ள தேவன் தன்னை திறமறைத்திருந்தார். ஆமேன். அதனாலதான் அங்கே பிரணாமுக்குள்ளாக இருந்த தேவன் அந்த மனுஷகுமாரனாக மாமிச சரீரத்துல வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. ஆமேன். அதனாலதான் இன்னைக்கு அநேகர் அதை காண தவறத நாங்க பாக்குறோம். ரைட். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் பாருங்க. 4வதுல ஆகாப்புடைய ஜெசபேலுடைய நாட்கள். நாங்க இப்ப என்னத்தை பார்த்து? காலத்தின் சந்திப்பும் லோத்தின் மனைவிகளும். ஏன்னா ஒவ்வொரு காலத்திலும் தேவன் சந்திப்பை ஏற்படுத்துற வேளையில அந்த காலங்கள் எப்படி இருந்தது, அந்த காலங்கள்ல தேவன் எப்படி வெளிப்பட்டு எப்பயுமே அவர் மாறுறது இல்லை என்பதை தான் நாங்க இப்ப பார்த்து வாரோம். ஆனா ஒரு காலத்துல மட்டும்தான் தேவனே இறங்கி அது எந்த காலம் என்பதை நாங்க பார்க்க போறோம். ரைட். அப்ப பாருங்க, அதே வண்ணமாக என்ன நடந்தது? அரசியலும் மதமும் உண்டாகிறது. ஒரு யூதமும் புரஜாதி தேசமும் என்ன செய்யறது? ஒரு அரசியல் நோக்கத்துக்காக, தங்களுடைய ராஜ்ய பலத்துக்காக அவங்க என்ன செய்யறாங்க? அங்கே மதமும் அரசியலும் உண்டாயினது. அதான் ஆகாப் ஜோசபேல். ஆகாப் ஒரு யூதனா இருந்தான். ஆனா ஜோசபேல் ஒரு பிரஜாதி விக்கிராராதனை உடையவளா இருந்தான். அவள் என்ன செய்யறான்? விவாகம் பண்ற வேளையில தேவன் யார் அனுப்புறேன்? எலியாவை அனுப்புறேன். ஆமேன். அதான் காலத்தின் சந்திப்பு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு அகண்டு காலத்தின் ஒரு முடிவு வர்ற வேளையில தேவன் ஒரு நியாயத்தை இப்ப கொண்டு வர முன்பு என்ன நடக்கிறா? ஒரு சந்திப்பு அவர் எப்பயுமே ஏற்படுத்துது. ஆமேன். எப்பயுமே அவர் மாறுற தேவன் அல்ல. அவர் எப்பயுமே தன்னுடைய கிரியையில எப்பயுமே அவர் வழி நடத்துற தேவன். அதே வண்ணமாக தான் எலியாவுக்குள்ள தேவன் தன்னை திறமறைச்சிருந்து அவர் என்ன செய்தார்? அங்கே காரியங்களை ஏற்படுத்தி அவர் என்ன செய்யற? விக்கிராராத முறையில இருந்த ஜனங்களை சேலஞ்சு கலைக்கிறேன். ஏன்னா கத்தரே தேவன் என்றா, கத்தரே தெய்வம். பாகால என்றா நீங்க என்ன செய்யுங்க? அங்க போங்க. ஆனா கத்தரே தேவன் என்றா வாங்கன்ற என்ன செய்யறான்? சேலஞ்சு கலைச்சி அங்கே ஊழிய டைம் தேவன் ஒரு சந்திப்பின் வேலையை என்ன செய்தே உடையவராயிருந்தார். எப்பயுமே அவர் காரியங்கள் மாறுற வேளையில தேவன் எப்பயுமே காட்சிக்கு வர்ற தேவன். எப்பயுமே தேவன் தன்னை திரைமறைவுல இருந்து தன்னை வெளிப்படுத்துற தேவனாயிருக்கிறார். அந்த திரை மறைவுக்குள் இருக்கிறதான் தேவன் ஒழிய வெளியில் இருக்கிறது தேவன் அல்ல. ஆமேன். அதுதான் அந்த காரியத்தின்
ரகசியமாயிருக்கிறது. அடுத்த கட்டத்துல தான் அந்த மகத்தான தேவன் காலத்தின் சந்திப்புல 5வது நேரத்துல தான் அவர் வாரு. அதுதான் இயேசு கிறிஸ்துவா. ஆமென். 5 என்றாலே கிருபை. ஆமென். அது ஃபெய்த், அது விசுவாசம். அந்த 5வது முறை தேவன் வர்ற வேளையில தான் இந்த வேதாமானது எழுதப்பட்ட இந்த காலத்துக்கூடாக தேவன் 7 சந்திப்பின் வேளையில 5வது முறையாக தேவனே என்ன செய்கிறேன், இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து அவர் வார். ஆமென். அதுதான் அவர் என்ன செய்யற, தன்னுடைய சரீரத்தை இங்கிருந்து தாயின் கருவில் இருந்தாக என்ன செய்யற தேவனால அங்கே வைக்கப்பட்டு பரிசுத்தாவியினால உண்டாக்கப்பட்ட ஒரு கருவுக்கூடாக எந்த மனித ரத்தமும் கலக்காம என்ன செய்யற தன்னை உருவாக்கி கொண்டு வர்றத நாங்க பாக்குறோம். அதான் 5வது முறை. அதுக்குள்ளாக தேவன் என்ன செய்யற, தன் ஆவிய அங்கே ஊற்றுகிற வேளையில தேவனும் மனிதனும் அங்க உண்டாகிறான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா யோவான் அதுக்கு முன்பாகவே 6 மாதத்துக்கு முன்பாக அவன் என்ன செய்யறான், அங்கே பிறக்கிறான். என்ன, சகரியாவுடைய அங்கே தகப்பன். அதுக்குடாக அவன் உண்மையான ஒரு விசுவாசி, வயது முறிந்தவன். ஆனா தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்த நிமித்தம் தேவன் ஒரு குமாரனை கொடுக்கிற வேளையில அவன் தான் யோவானாயிருந்தான். ஆமென். அந்த யோவான் என்ன செய்யறான், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முதல் அவன் மூப்பாயிருக்கிறான். அவன் தான் என்ன செய்யறான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்ற வண்ணமாக அவன் என்ன செய்தான், வழியை ஆயத்தம் பண்ணி ஜனங்களை இயேசு கிறிஸ்து இடத்துல திருப்பின ஒரு மனிதனாயிருந்தான். பாருங்க, அந்த எலியானுடைய ஆவி வர்றதை நாங்க பாக்குறோம். முதல் எலியாவுக்குள்ள இருந்து இப்ப பாருங்க யோவான் ஸ்நானனுக்குள்ள. அதான் எலியாவுடைய ஆவிய தேவன் எத்தனை முறை பயன்படுத்துவேன், 5 முறை. ஆமேன். அந்த 5 முறையில இப்ப வந்தது 4வது. ஆனா இன்னொரு முறை அது வர்ற வேளையில அது என்ன செய்யப்படும், கம்ப்ளீட் ஆகும். ஆமேன். அப்ப பாருங்க, தேவன் எப்பயுமே என்ன செய்யறதில்ல, மாறுகிற தேவன் அல்ல. எப்பயுமே ஒரு தீர்க்கதரிசி வரும். அப்ப பாருங்க, யோவான் ஒரு தீர்க்கதரிசி, அங்க இயேசு கிறிஸ்து தேவன் ஆவார். இப்ப எப்படி அது உண்டாகும், புரியுதாங்க? எப்பயுமே ஒரு தீர்க்கதரிசி என்றால் அது தீர்க்கதரிசி தான். இன்னைக்கு தீர்க்கதரிசி, அதுக்குள்ள மனுஷகுமாரன், எல்லாமே அங்கே பொறுத்தவரை எல்லாமே உண்டா மாறுது, மாறி. எப்பயுமே தேவனுக்கு மனிதனுக்கு எப்பயுமே என்ன இருக்கிறது, வேறு பிரி. எப்பயுமே தீர்க்கதரிசி தான் தேவனை என்ன செய்வான், வழி காட்டுவான். ஆமேன். அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி என்ன செய்யறார், அங்க இறங்கி வர்ற வேளையில அங்க என்ன செய்யற, இயேசு கிறிஸ்து அங்க இருக்கு. அங்க தீர்க்கதரிசியை என்ன செய்யறான், யோவான் என்ன செய்யறான், அங்கே காண்பிக்கிறத நாங்க பாக்குறோம். அதான் நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் அது வாசி பாருங்க. இப்பொழுது பாருங்க, முடிப்பதற்கு முன்பு நான் சில காரியம் பாருங்க. 5வது மகா சந்திப்பிற்கு போகலாம். இதுதான் இருக்கிறதிலே மிக முக்கியமான ஒரு சந்திப்பு. ஏனென்றால் 5 என்பது ஜீசஸ் என்பதை குறிக்கிறது. ஆம், அதுதாமே பாவத்தை குறிக்கிறதான கேள்விக்கு முற்றிலும் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. பாருங்க, யோவான் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை நிரூபித்து காண்பித்து கொண்டிருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். வேதத்தில் யோவானை போல ஒரு மனிதனும் அந்த காலம் வரை பூமியில் பிறக்கவில்லை என்று இயேசுவே கூறியுள்ளார். ஏன் தெரியுமா, அதுவரை இருந்ததிலே அவன் மகத்தான ஒரு தீர்க்கதரிசி. சாத்தானை பாருங்க, தேவன் சந்தித்ததில் அதுதான் மகத்தான சந்திப்பிலே மிகவும் அங்கே முக்கியமான ஒரு மகத்தான சந்திப்பாக அது இருந்தது. அவருடைய பாதையில் குறுக்கிட்ட போது அவர் அவனை ஒன்றுமில்லாதவனாக என்ன செய்தார், சாத்தானை ஆக்கினார். ஏனென்றால் அந்த காலத்தின் சந்திப்பிலே எப்பயுமே அவர் மாறினது. ஏன்னா எப்பயுமே தேவனை காண்பிக்க ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வான், எப்பயுமே வருகிறவனாயிருப்பான். ஏன்னா அவர் எப்பயுமே மாறுறது. அதனாலதான் தேவன் இறங்கி வர முன்பு தேவன் என்ன செய்து ஒரு மோசையை கொண்டார். அங்கே நோவாவுடைய காலத்தில் அவர் கொண்டார். அதே நேரத்துல சோதோமுடைய நாட்கள் அது சம்பவித்தது. அதே போல ஆகாப்புடைய நேரத்துல, அதே போல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காலத்துல வர்ற வேளையிலும் என்ன செய்யறது? அதேதான் சந்தி. ஏன்னா எப்பயுமே அவர் என்ன செய்யறது இல்ல, மாறுகிற தேவன் அல்ல. அதே போலதான் இந்த ஃபைனல் கடைசி நாட்களிலும் அதே காரியத்தை தான் அவர் என்ன செய்தார்? அதான் அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அவர் எப்பயுமே என்ன செய்யறது இல்ல, மாறுகிற தேவன் அல்ல. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு இந்த காலத்தின் சந்திப்பு தான் எங்களை எந்த டைம்ல நாங்க இருக்கிறோம், எந்த வேளையில நாங்க இருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல பாருங்க, உலகத்தின் காரியங்களும் என்ன செய்யறது? இழுத்துட்டு தான் போகுது. இன்னைக்கு தேவனுக்காக வேறு பிரிகிற காரியங்கள் என்ன செய்யறது எங்கிட்ட இல்லை. ஆனா அதிக சொல்ல பாருங்க, நான் அன்றைக்கும் அதை வாசிச்சு காட்டினான் பாருங்க. பாருங்க, ஆபிரகாம் ஒரு கூடாரத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாய் இருந்தும் ஒரு சிறு கூடாரத்திலே ஜீவித்தான். அவன் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி, ஆனா அவன் ஏன் சிறு கூடாரத்தில் ஜீவித்தான்? ஆகவே அது கூடாரமே கொட்டையோ, நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஒரு கவிஞன் பாடினது ஆச்சரியத்துக்குரியது இல்லை. நீங்கள் கிறிஸ்துக்குள் இருந்தால் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாய் இருக்கிறீர்கள். ஏனெனில் தேவன் அவனுக்கு பூமியை கொடுத்திருக்கிறார், அதற்கு அவரே ராஜாவாக இருக்கிறார். ஆகவே சந்திப்பின் நேரத்தில் நாம் அவருக்குள் இருந்து சர்வ வல்லமை மற்றும் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாய் இருக்கிறோம். ஆமே. ஏனென்றா அவனுக்கு தெரியும் அது ஒரு சந்திப்பின் வேலை. அப்ப அதனால அவன் என்ன செய்யற, ஒரு பெர்மனன்ட் ஆனதுக்கு போல. ஆனா தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்குற, ஆனா அவன் என்ன செய்யல, போயிலன்றா அவனுக்கு தெரியும் தேவனால கட்டி உண்டாக்கின ஒரு பட்டணம் இருக்கு, அதுதான் நிரந்தரம் என்பது அவன் என்ன செஞ்சிருந்தான், அறிந்திருந்தான். அதனாலதான் இந்த டைம்ல நாங்க இதை அவதானிக்க வேண்டும். ஆமே. இந்த டைம்ல உலகம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. உலகத்தின் ஒரு முடிவுல நாங்க வந்திருக்கிறோம். உலகத்துக்கு ஒரு அழிவு வர்ற நேரத்துல நாங்க இருக்கும் போது நாங்க உலகத்திட்ட காரியத்தை தேடிக்கொண்டு நாங்க ஓடுவோம்டா, நாங்க கைவிடப்பட மற்றதை தவிர வேற ஒன்றுமே வைக்கப்படவில்லை என்று வேதம் என்ன சொல்லுறது, அங்கே போதிக்கிறது. அதான் ஒரு மனிதன் தேவனுடைய இரக்கத்தை வெறுத்து தள்ளி போடுவான் என்றால் அவனுக்கு எஞ்சிருப்பது நியாய தீர்ப்பு மட்டுமே. அப்ப பாருங்க, தேவன் ஒரு இரக்கத்தினால இறங்கி ஒரு மகத்தான ஒரு காரியத்தை செய்து இன்னைக்கு தேவன் மகத்தான கிரியையில நடப்பிச்சு தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிற வேளையில நாம இந்த காரியத்தை கண்டும் காணாதது போல இருப்போம்டா, நாங்க எங்க இருப்போம் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏனென்றா தேவன் இந்த காலத்து, ஏண்டா தூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்டு வேதத்துல நான் வாசிச்சேன் எபிரேயர் 6ல, ஏன்னா எல்லாமே அறிவிக்கப்பட்டு நாம இன்னும் கவலையற்று இருப்போமானால் நியாய தீர்ப்பை தவிர வேறொன்றும் இல்லை என்று பவுல் என்ன செய்யறான், நாங்க போதிக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப பாருங்க, தேவ தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு, யாரு லோத்துடைய மனைவி என்ன செய்யறா, எச்சரிக்கப்பட்டு காரியங்கள் எல்லாமே இருந்தும் திரும்பவும் அதை பார்க்கிற வேளையில அவள் என்ன செய்யற, ஒரு நியாய தீர்ப்புக்கு ஒரு காரியமாக என்ன செய்யப்பட்டால் வைக்கப்பட்டதை பார்க்க. ஆனா இன்றைக்கு எல்லாமே இன்னைக்கு விஞ்ஞானம் இன்னைக்கு புகைப்படம் எடுத்து என்ன வடியா ரியலா அதான் சொல்றேன். அன்னைக்கு மோசையுடைய நாட்கள் இன்னைக்கு நாங்க வாசிச்சோம். அது இன்னைக்கு மோசையுடைய நாட்கள்ல பார்த்தோம்னா அதே அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இறங்கி, ஆனா நாங்க எழுதி இருக்கு, ஆனா அது எங்களுக்கு தெரியாது, ஓமா இல்லையான்னு சொல்லி. ஆனா அதே அக்கினி ஸ்தம்பத்தை இன்னைக்கு தீவிர விஞ்ஞானம் புகைப்படிச்சு என்ன சொல்றது, புகைப்படம் என்ன செய்திருக்கிறது, எடுத்திருக்கு. ஆனா இன்றைக்கு நாங்க அதை என்ன செய்யறோம், ஒரு சிம்பிளா பார்க்க நாங்க சில பேர் போடுறதே விரும்புற இல்லை. ஆனா அது விஞ்ஞானம் எடுத்து ரியல் உண்மையான ஒன்றா இருக்கு. ஏன்னா நான் ஏன் கட்டிங்கள் செய்திகள் உங்களுக்கு போடுறோம்னா இது சத்தியம், இது மனிதன் ஏற்படுத்தி போதர் கற்பனைக்காக ஒரு விருப்பத்துக்காக போட்டதுக்காக இல்லை, இது எல்லாமே செய்தி. ஏன்னா அதான் நான் அன்றைக்கு ஆகிமன் அந்த சௌரவர்களோடு அந்த படம் வைக்கிறத குறித்து போதிக்கக்குள்ள நான் தான் சொன்னேன், அன்றைக்கு அவங்களோட காலத்துல அந்த விஞ்ஞானம் வளர்ந்திருந்தா அவங்க வச்சிருப்பாங்க. இது உண்மையான ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா இது தத்ரூவமான ஒன்று, இது கீறப்பட்ட ஒன்றல்ல, இது தத்ரூவமாக புகைப்படப்பட்ட ஒன்றாய் இருக்கிறபடினால நாங்க இத
விசுவாசிக்கிறோம். அதை நாங்க இன்னைக்கு செய்தியில வாசிச்சோம். தேவன் திரை நீக்கப்படுதல் அவர் அழகா சொல்ற அதே காரியத்தை தான் தேவன் என்ன செய்யறான், மோசே இறங்கி வர்றது, அக்னிஸ்தமம் மேகஸ்தமம் இறங்கி வர்றது அவன் என்ன செய்யறான், காண்றான், ஜனங்கள் காண்றாங்க. ஆனா இன்றைக்கும் தேவன் அதை என்ன செய்யறார், விஞ்ஞான ரீதியாக அதை புகைப்படம் எடுத்து தேவன் நிரூபித்து அதை என்ன செஞ்சிருக்கிறார், காண்பித்திருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். ஆமேன். அப்படியானால் இன்றைக்கு நாங்க எப்படி ஒரு கனவீனமாக அசட்டையாக நாங்க எப்படியான ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க சிந்திப்பாரு. ஆனால் சமயம் வந்தபோது லோத்து தன்னுடைய பெரிய கூட்டத்தாரை அவனோடு அழைத்து சென்று சோதோம் கொமோராவிலே குடியேறினான். ஏனெனில் அங்கேதான் அவர்கள் பிரசித்தி பெற்றவர்களாகவும் மிக சிறந்த நிலங்களை கொண்டவர்களாகவும் இருக்க முடியும். ஆனால் ஆபிரகாமோ தேவனுடைய சித்தத்தில் தரித்திருந்து வறட்சியான நிலத்தை எடுத்து கொண்டான். பாருங்க, தேவனுடைய சித்தத்தில் தரித்திருந்து வறட்சியான நிலத்தை அவன் என்ன செஞ்சான், எடுத்து கொண்டான். ஏண்டா நம்ம எப்பயுமே அதிக நாகரிகம் கொண்ட இடத்துல இருக்கக்குள்ள அதை என்ன செய்யும், எப்படியுமே பாவம் வந்து எங்களை என்ன செய்யும், மெதுவாக என்ன செய்யும், எங்களை தொல்லப்படுத்தும். எங்களுக்கு வேதனை இருக்கு, இது புலன்னு தெரிஞ்சாலும் நாங்க அதுல சிக்கப்படுறதுனால அதை என்ன செய்யும், எங்களை அறியாமலே என்ன செய்யும், பாவத்தில் அதை என்ன செய்யும், கொண்டு போகும். ஆனா நாங்க எப்பயுமே தேவனுடைய வார்த்தையோடு தேவனுடைய ஜனங்களோடு நம்ம இருப்பதுதான் மிக ஸ்லாக்கியமா இருக்கு. அதான் நாங்க மோசையை குறித்து எபிரேயர் 11 வாசிக்கிறோம். ஏன்னா அவன் எங்கேயோ வாழ இருக்கு, ஆனா அவன் அநித்தியமான உலக பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே மேலாக எண்ணினான் என்று எபிரேயர் 11 நாங்க என்ன செய்யணும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். பாருங்க, துன்பத்தை அனுபவிப்பதை தேவனுடைய ஜனங்களோடு விரும்பி அந்த களிமண் மிதிக்கிற அந்த ஜனங்களோடு தன்னை வாழ்க்கையை அவன் என்ன செய்தான், மாற்றி கொண்டான். அதே போலதான் நாங்க இந்த நாட்கள்ல தேவனுடைய காரியத்துக்குள்ளாக நாங்க என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையை மாத்தோம், எங்களோட நட உட எல்லாமே மாத்தோம். ஆமேன். தேவண்ட காரியங்களை நாங்க நேசிக்கக்குள்ளதான் இந்த பூமியில நாங்க தேவனுக்குள்ளாக வாழ்ந்து தேவனுடைய திட்டத்தை நாங்க என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். ஏண்டா ஒவ்வொரு சந்திப்பு, இன்னைக்கு தேவன் சந்திப்பின் வேளையில அவர் என்ன செஞ்சிருக்கார், மீண்டுமாக அவர் வந்திருக்கிறார். ஆமேன். மீண்டுமாக அதே காரியம். அப்ப நாங்க முதலாவது நோவாடியது, இரண்டாவது யாத்திரையில தேவன் எப்படி வந்தார், மூன்றாவது காரியத்துல நாங்க பார்த்தோம் சோதோம் கொமரா, நாலாவது ஆகாப் யோசபேலுடைய நேரத்துல தேவன் அதே வண்ணமாக தேவன் இறங்கி வந்தார். அங்கே எலியாவுக்குள்ள தேவன் இருந்தார். அதான் அந்த காட்சியை நீங்க பார்க்கணும். நான் சொன்னாலன்றி வானத்திலிருந்து ஒரு மலை துளி கூட என்ன செய்யாது, விழாது, நான் சொன்னாலன்றி என்றான். அப்ப என்ன அர்த்தம் என்றா, தேவன் அவனுக்குள்ள திறமறைஞ்சிட்டான். ஏன்னா எப்பயுமே தேவன் இறங்கி வர்ற நேரத்துல இங்க தீக்கர் சொல்ற இயற்கைக்கு மேம்பட்டது நடக்கும். அப்ப அந்த இயற்கைக்கு மேம்பட்டதுதான் எலியாவுடைய நாட்கள்ல, நோவாவுடைய நாட்கள்ல. இப்ப அதான் நாலாவது சந்திப்பிலும் தேவன் என்ன செய்யற, இயற்கைக்கு மேம்பட்ட அவன் என்ன சொல்றான், நான் சொன்னாலே அன்றி. பாருங்க, 3.5 வருஷம் என்ன செய்யறான், வானத்தை அடைச்சி வைக்கிறான். அப்ப அதனால அவனை திட்டுறாங்க, அவனை ஏசுறாங்க, பொல்லாதவனை நினைக்கிறாங்க, கொல்ல வலிக்கிற. ஏண்டா இயற்கையை ஜனங்கள் அனுபவிக்காதபடி அவன் வைக்கிறதுக்கு. ஆனா இயற்கையின் மேல் அதிகாரத்தை செலுத்த இயற்கைக்கு மேம்பட்டது தேவை. ஏனென்றால் தேவன் எலியாவுக்குள்ள தன்னை திரைமறைத்திருந்தார். ஆமேன். எப்பயுமே இன்னைக்கு தேவன் மணவாட்டிக்குள்ள தன்னத்தை என்ன செஞ்சிருக்கிறார், திரைமறைத்திருக்கிறார். ஆமேன். அப்ப அடுத்தது பார்த்தா இயேசு கிறிஸ்துடைய காலத்துல தேவன் அதே வண்ணமாக என்ன செய்யற, தேவன் வருகிற 5வது சந்திப்புல அங்க யோவான் வருகிறான். அங்கே வருகிற வேளையில தேவன் எப்படி யோவானை கொண்டு தேவன் அங்க தன்னை காட்சிக்கு காண்பித்ததை நாங்க என்ன செய்யறோம், அங்க நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா தேவனே அங்கே என்ன செய்யறார், இறங்கி வந்த நேரமாயிரு. 6வதுல நாங்க பார்க்கிற வேளையில என்ன நடக்கிறது, இப்ப நாங்க இன்னைக்கு வாசிச்சோம், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தேவன் மீண்டுமாக என்ன செய்யறா, அந்த காலத்தின் சந்திப்பில தேவன் மீண்டும் வர்ற வேளையில என்ன நடக்கிறது, லூத்தரன் அனுப்புறேன்,
வெஸ்லி அனுப்பி பெந்தகோஸ்தே வரங்கள் என்ன செய்யறது மீண்டுமாக வந்து சபைக்குள்ளாக மீண்டும் வந்து அற்புத அடையாளங்கள் என்ன செய்யறது வருது. ஏனென்றால் அவர் சந்திக்கிற வேளை வர முன்பு இது எல்லாமே என்ன செய்யணும் வர வேண்டும். ஆமேன். அப்ப பாருங்க மீண்டுமாக ஏண்டா 2000 ஆண்டுகளாக அது என்ன செய்யப்பட்டுச்சு மறைஞ்சிச்சு. ஆதி அப்போஸ்தல காலத்துல வந்த பெந்தகோஸ்தே நாட்கள்ல வந்த வரங்கள் என்ன செஞ்சு கிபி 300 சொச்சில என்ன செஞ்சிட்டு எல்லாமே மங்கி போயிடுச்சு. ஏன்னா அந்த ரோமன் கத்தோலிக் 1000 வருஷமாக என்ன செஞ்சிட்டான் அந்த தியத்ரா சபை காலத்துல முழு சபையும் என்ன செஞ்சிட்டு ஆதிக்கம் செலுத்தி எல்லாமே அவங்க மறைக்கப்பட்ட வேளையில் அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனா மீண்டுமாக தேவன் லூத்தரனை எழுப்புற வேளையில வெஸ்லி எழுப்புற வேளையில அது என்ன செய்யறது சபைக்குள்ளாக வரங்கள் மீண்டும் வந்து இன்றைக்கு மீண்டுமாக என்ன செய்யிட்டது அந்த உன்னத நிலைக்கு வந்து இன்றைக்கு இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை தேவன் செய்யத்தக்கதாக அக்கினி ஸ்தம்பம் இறங்கி வரத்தக்கதாக மேக ஸ்தம்பம் இறங்கி வரத்தக்கதாக மரித்தவர்கள் உயிரோடு எழும்பத்தக்கதாக அதிசயங்கள் நிகழத்தக்கதாக தேவன் அங்கே வந்தார். ஏனென்றா அது இயற்கைக்கு மேம்பட்டது, காலத்தின் சந்திப்பாயிரு. ஆமென். ஏனென்றால் அந்த சந்திப்பானது எப்பயுமே தேவனுடைய வார்த்தையின்படி அது நடக்கிற ஒன்றாயிருக்கிறது. ஆமேன். அது எப்பயுமே தேவன் மாறுகிற தேவன் அல்ல. ஆமேன். இதுல நீங்க தெளிவாக இருக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு செய்தியானது அங்கே அறியாத பட்சத்துல எங்களுக்கு தெளிவு வராது. ஏன்னா செய்தி தான் நாங்க எந்த டைம்ல எந்த காலத்துல நாங்க இருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. நீங்க செய்தி வார்த்தையோடு சரியாக பொருத்தாட்டி அங்க தவறி போய் நீங்க மூக்கி இருக்கிற இடத்துல காதை கொண்டு போய் இன்றைக்கு அதான் நடக்கு. ஏன்னா அப்ப அதனாலதான் இன்றைக்கு காரியங்கள் வந்து தெரியாம இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இன்றைக்கு பதறி ஓடி கொண்டு இருக்கிற காலம். ஆனா நீங்க பதறாதபடி. ஆனா இன்னைக்கு பாக்குறவங்க சொல்றாங்க என்னன்னா இந்த காலத்தின் சந்திப்புல நாங்க சொல்றதுக்கு தடுமாறோம், மனுஷகுமான தடுமாறும். நாங்க எங்கேயுமே தடுமாறல. ஆமே. எங்களுக்கு எப்பயுமே தெளிவு இருக்கு யார் மனுஷகுமார். ஆமே. ஆனா நான் அதுல காண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா இப்ப நாங்க எப்பயுமே அந்த பொய் காரியங்கள் வந்து எவ்வளவு அழகாக தத்துருவோம். ஏன்னா அந்த ஒரு ஜனத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு வேறொரு காரியத்தை நபரை வச்சு சொல்றேன் வைங்க, அவங்க சொல்லாதத இப்ப நான் உங்களுக்கு சொன்னா நீங்க அடே எப்படி சொல்றாங்க என்ற மாதிரி நீங்க சிந்தி. அந்த மாதிரி இன்னைக்கு வர்ணனை வந்து நடக்கு. இன்னைக்கு வர்ணனை நடக்குது என்னன்னா நாங்க மனுஷகுமாரனே நாங்க ஏற்றுக்கொள்ளாத மாதிரி நாங்க அதுல தெரியாம தடுமாறுறோம். நாங்க பலிபடத்துல இருந்து வந்து தடுமாறுறமாமன்ட்டு என்ன நடக்குது இன்னைக்கு காரியங்களை வந்து இன்னைக்கு செய்திய கல்ல எப்பயுமே நீங்க ஒன்றை மட்டும் செஞ்சீங்க. உபதேசம் வந்து திணிக்க தேவையில்லை யாருக்குன்னா. உபதேசமானது வந்து ஜனம் வந்து தேவன் வெளிப்படுத்துறது அதை விசுவாசிப்பாங்க. இது 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 இதுன்ட்டு நம்ம யாருக்குமே சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஏனென்றா வார்த்தையானது அந்த பரிசுத்த ஆவி இருந்து அவன் சரியாக என்ன செய்வான், வார்த்தையோடு வார்த்தை அது என்ன செய்யும் பொருந்தும். அப்ப பாருங்க அந்த காரியத்துல வந்து நாங்க தடுமாறுறோம் என்ற நிலைக்கு என்ன செய்யறாங்க இன்னைக்கு இதன்றாங்க. ஆனா எங்களுக்கு அது ஒரு காரியமே இல்லை. ஆமே. ஏனென்றா வார்த்தை வந்து சரியாக அதான் நான் இந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ள போய் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்காணும். எப்படி கற்பலகை வந்து தேவனால ஆரம்பத்துல செய்யப்பட்டு அவராலே எழுதப்பட்டுச்சு. ஆனா 2வது முறை வரக்குள்ள தீக்கர்சி தான் கொண்டு வார். தீக்கர்சினால செய்யப்பட்டதுல தேவன் எழுதல. ஆமே. சிம்பிள். அதே போலதான் இன்றைக்கு தேவன் தீக்கர்சிக்குள்ளாக தேவன் தண்ட வார்த்தையை வச்சார். இது தீக்கர்சியுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. அப்ப வார்த்தை தான் என்ன செய்யறது மனுஷகுமாரன் ஒழிய இந்த பொடி மனுஷகுமாரன் அல்ல. வடிவா தீக்கர்சிய சொல்றேன். ஏன்னா மனுஷகுமாரன் என்பது தேவனுடைய வார்த்தையாயிருக்கு. இன்னைக்கு புதிய நாமம் எழுதப்படுகிற வேளையில வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய தேவனுடைய வார்த்தை. ஆமே. ஏனென்றா அந்த வார்த்தை தான் தேவனாயிருந்தது. அப்ப தீக்கர்சிக்குள்ளாக வந்த அந்த வார்த்தை தான் என்ன செய்யறது மனுஷகுமாரனா இருக்கிறத ஒழிய தீக்கர்சி வந்து ஒரு மனுஷகுமார். அப்ப ஒரு மனுஷகுமாரன் என்பது ஏண்டா தீக்கர்சி என்பது மனுஷகுமாரன் அது என்ன செய்யும் பொருட்படுத்துறதா இருக்கிறது. ஆனா வேதத்துல பாருங்க எங்கேயுமே மனுஷகுமாரன் என்று எழுதப்படையில். ஏன்னா தீக்கர்சி மனுஷகுமாரன் என்பது ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமே.
அதனாலதான் எசேக்கியலை மட்டும்தான் மனுபுத்திரனே என்று எழுதியிருக்கு, மனுசகுமாரனே என்று எழுதி, மனுபுத்திரனே என்று எழுதியிருக்கிறவுடைய வேதத்தில் எல்லா இடத்திலும் மனுசகுமாரன் எழுதப்படுகிறது இயேசு கிறிஸ்துவ மாத்திரம். ஆமென். ஆனா அது என்னத்தை குறிக்கிறதுன்னா தீர்க்கதரிசியோட பொருளுக்கு வருது. அதனாலதான் இன்னைக்கு அதை தீர்க்கதரிசியா வந்த எல்லாரையும் மனுசகுமாரனாக பொருத்துறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, முயற்சிக்கிறாங்க. ஆனா வார்த்தை தெரிஞ்சவனுக்கு இதுல ஆர்கியுமெண்டே இல்லை. ஆமென். இதை வச்சு விமர்சனம் செய்ய வேண்டிய ஒரு காரியமே இல்லை. ஆமென். ஆனா அது ஏனண்டா அவங்களுக்கு அது கட்டாயம் அப்படி செய்துதான் ஆகணும். ஏனண்டா எப்பயுமே நான் ஒரு மேடையை கட்டி வச்சிருந்தா வியாபாரத்துக்கு என்ன செய்யணும், அதை ப்ரோக்ராமுக்கு கொடுத்துதான் ஆகும். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் சேனலை உருவாக்கி வச்சிருந்தா அதை நாள் முழுக்க நான் ப்ரோக்ராம் என்ன செய்யணும், பேசிதான் ஆகும். ஏன்னா அப்ப நான் என்ன செய்வேன், இப்ப நாங்க ஒரு ரேடியோ சேனலை நான் ஆரம்பிச்சுட்டா நான் என்ன செஞ்சேன், உங்களை விட்டே வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா பிரதர் வாங்க இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மணித்தால நீங்க ஒண்டுங்க, அவங்க எடுங்க என்று நான் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நான் 24 மணி தான் ப்ரோக்ராம் செய்யணும். அப்ப அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமையில கஷ்டப்படுறான். நான் அந்த ஏன்னு இதை சொல்றேன்னா இது உலக அறிஞ்ச உண்மைன்றபடியே உங்களுக்கு சொல்றேன், அதை கேட்கணுமெண்டு. அதனால இன்னைக்கு ஆக்களை சேர்த்து வச்சு யாரையும் பேசல, என்னையும் உங்களையும் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறான். ஏன்னாண்டா அந்த காரியங்களை சிரிப்பு தான் எங்களுக்கு வருது. நான் வேணுமென்றா இன்னைக்கு நான் அதை குரூப்ல போடுறேன், கேட்டு பாருங்க. இப்ப சபையிட போன சனிக்கிழமையிட இந்த நேற்றைய நாள்ற காரியம் சிறுமந்தையிட பேரை மாத்தணும். அப்ப பாருங்க, அதை வச்சு நாள் முழுக்க பேசுறாங்கண்டா எவ்வளோ தூரம் அந்த குருடாயிட்டாங்கன்றதை நான் சிந்திச்சேன். ஆனா நீங்க சிரிக்கிறீங்க, ஒன்றும் செய்யலாது. ஆனா என்றாலும் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா நான் அதை தான் நான் கண்டு கொண்டேன். ஏனண்டா அந்த எவ்வளோ ஒரு குருடா போயிட்டாங்க என்றதை பார்த்து, அப்ப அந்த சபையுடைய வரலாறை சொல்லி, அப்ப அந்த வரலாறை சொல்லி இந்த சிறுமந்த இப்படி பேர் வந்தது, அதுதான் ப்ரோக்ராம். நான் அந்த ஆடியோ போட்டு வரும், அதுல என்னன்னா 4-5 பேருக்கு கிளி விழுது. அப்ப அதனால அது வேறு ஆட்களும் அதுல அடங்கி இருக்கிறாங்க அந்த ஒரு மணித்தியால ப்ரோக்ராம். அப்ப அதனால சில நேரத்துல பிறருக்கு தான் கிளி விழுதுன்னு நீங்க யோசிக்க கூடாதுதான் நான் உடனே போடையில. ஏண்டா சபையை பேரை மாத்துறதா இல்லையான்னு உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கா. அப்ப அதனால பாருங்க, இப்ப இது எனக்கே கஷ்டமா இருக்கு. இந்த வழிபட பிரசங்கம் பேசுற நேரத்துல நம்ம இது தேவையில்லாத கொண்ட பேர். ஆனா கர்த்தர் என்ன மன்னிக்கணும். ஏனாண்டா ஒரு பாரமா இருக்கு. ஏன்னாண்டா அவங்களுக்காக அவங்க நிர்வாணியும் குருடாயும் இருக்கிறத அறியாம இருக்கிறான். அப்ப அதனால பாருங்க, அந்த ப்ரோக்ராம் செய்யறதுக்காக ஒரு சபையை பற்றி பேசுற, தேவண்ட வார்த்தையை பேசி ரகசியங்களை பேசி உலகத்துக்கு அறிவிக்காம ஒரு சபையை பற்றி பேசி ஒரு ஊழியக்காரனை பேசி ஏன்னா ஒரு காரியங்களை பேசி அவர் இப்படிதான் இருந்த, இப்படிதான் வளர்ந்தவர், காய்ச்சட்டை போட்டு இதெல்லாம் ப்ரோக்ராம்ல ஒரு காரியங்களை இன்னைக்கு உலகம் அந்த ஒரு நிலையில இன்னைக்கு செய்தி போறதை குறித்து எங்களுக்கு ஒரு வேதனையா இருக்கு. ஏனண்டா அதுதான் இன்றைக்கு ஜதாத். ஆனா அதனாலதான் நானும் நீங்களும் சந்தோஷப்படணும். எங்கட கண்கள் குருடாகாதபடி நாங்க தேவனுடைய வார்த்தையை பேசி, ஆமேன். ஏண்டா சத்தியத்தின் மேலுள்ள அன்பை நாங்க மறுதளிச்சு போனா பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகம். இது பெரிய ஒரு கொடிய வஞ்சகம். கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாதவன். எங்கட கேள்வியை லூக்கா 17:30 சொல்லப்பட்டது ஒன் வேர்ட் ஆன்சர். யாரும் தடுமாறையில, யாருமே குழப்பையில, யாருமே ஒன்றுமே செய்யல. 17:30 சொல்லிட்டு முடிச்சிடும். ஏன்னா எங்களுக்கு செய்தி தேவை. 17:30 எங்களுக்கு ஒன்றும் வேணா, ரெண்டும் வேணா, அந்த மனசுக்குமானம் வேணா, இந்த இது வேணா. லூக்கா 17:30 அது இப்ப இதுல யார் தடுமாறுறது? அவர்கள். ஏண்டா அதுல ஒரு காரியமே இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தை யாருன்னா அந்த மனுஷகுமார ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. சிம்பிள். ஆனா இன்னைக்கு அந்த வஞ்சகத்தை கொண்டு வர்றபடினாலதான் இன்னைக்கு சொல்ல முடியாம இன்னைக்கு தடுமாறி இன்னைக்கு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையிலும் சிறுமந்த இன்னைக்கு ஃபேமஸ் ஆகி கொண்டிருக்கிறது. ஏனண்டா இன்னைக்கு காரியங்களை இன்னைக்கு தேவையில்லாதது பேசுறத்தக்கதாக இன்னைக்கு அவ்வளவு 40 வருஷம் அந்த ஒரு காரியத்துல
இந்த காரியங்களை தெரியாம பேசி கொண்டிருக்கிறதுல பார்க்கக்குள்ள ஒரு வேதனை. அதனால அந்த சபைகளுக்காக நாங்க ஜெபிக்கணும். ஏனென்றா எதுவா இருந்தாலும் ஏன்னா இந்த சத்தியத்துல தேவன் அழைத்து வந்த ஒரு காரியம். ஆனா இன்னைக்கு ஒரு மாயமான ஒரு காரியத்துல வேறொருவரை பொருத்த போய் இன்னைக்கு அந்த சபையானது நிர்வாண நிலைக்கு கடந்து போய் தங்களோட நிர்வாணத்தை பலிபிடங்கள்ல இருந்து பேசுறத இன்னைக்கு அறியாம இருக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது. நாங்க தேவனுக்குள்ளாக நாங்க ஜெபிப்போம். அதனால இந்த மனுஷகுமாரனுடைய நாட்கள்ல 7 சந்திப்புகள்ல நாங்க எந்த சந்திப்புல இருக்கிறோம், எந்த டைம்ல வந்திருக்கிறோம் என்பதை நிச்சயமாக நீங்க கண்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றா தேவன் எப்பயுமே மாறுறதில்லை. தேவன் எப்பயுமே அவர் காட்சிக்கு அவர் வர்ற வேளையில தேவனுடைய வார்த்தையின்படிதான் அவர் வருவார். ஆமேன். எப்பயுமே தேவன் தன்னை திரை மறைத்து கொள்வேர். ஏனென்றா ஜனங்கள் சொல்றாங்க நீர் பேச வேணாம், ஏன்னா தேவன் பேச வேணாம் நீரே. அப்ப அந்த டைம்ல இருந்து தேவன் இப்ப மட்டும் திரை மறைந்துதான் இருக்கிறார். ஆமேன். தன்னை தேவன் திரை மறைத்து கொண்டுதான் வர்ற. அதே போலதான் மறிக்க மட்டும் தேவன் தன்னை 5ஆவதுலேயும் திரை மறைத்து தான் இருந்தார். எப்ப? ஜீசஸ்ல. அதனாலதான் அந்த மறுரூப காட்சியில என்ன நடக்குது. அவர் சொல்ற யாருக்கும் அது நடக்க மட்டும் சொல்லவன். சொன்னா என்ன நடந்திருக்கும்? பூமியிலே ஒரு ஆராதனை நடந்திருக்குமா இல்லை? சேர்ச்சில வேற நடக்கக்குள்ள இயேசு கிறிஸ்துட்ட ஓடி வந்து ஆராதிச்சிருப்பாங்க. ஆனா பூமியில எங்கேயாவது ஆராதனை நடந்துச்சா? இல்ல. தேவன் நீங்க செய்யற மாதிரியே செஞ்சுட்டு போங்க. அப்ப அதனால அவர் சொன்ன நீங்க என்ன செய்யாதீங்க, இத யாருக்குமே சொல்லிடாதீங்க. ஆனா மரிச்ச பிற்பாடுதான் என்ன நடக்கிறது, அவர் தான் தேவன் என்பது வெளிப்படுது. அதுக்கு பிறகுதான் இயேசுவை ஆராதிச்சாங்க. இயேசுவை ஆராதிக்கிற என்று சொன்ன பிற்பாடுதான் அவங்க சபையை விட்டு என்ன செய்யப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க. அவங்களோட செய்தியை இயேசுவே கடவுள் என்பதுதான் அப்போஸ்தலருடைய ஊழியமாயிருந்தது. ஆமேன். அதனாலதான் எப்பயுமே தேவன் வந்து திரை மறைந்து இருப்பார். ஆமேன். ஆனா மணவாட்டிக்கு மட்டும்தான் தேவன் அந்த திரையை எடுத்து காட்டியிருக்கிறார். எங்களுக்கு தான் தெரியும் தேவன் எப்படி வெளிப்பட்டாரு. ஆமேன். மற்றவர்களுக்கு வெளிப்படாது. ஆனா தேவன் சிறு கூட்டத்துக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதனால காலத்தின் சந்திப்புல நாங்க வந்துட்டோம். எல்லாமே ஆயத்தமாகி தூதர்கள் வந்து எங்களை அழைச்சிட்டாங்க. ஆனா நாங்க இன்னுமே ஆயத்தம் இல்லாதபடி நாங்க எங்களை காத்து கொண்டு இருப்போம்டா நாங்க கைவிடப்பட வேண்டிய தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதனால இந்த சத்தத்தை கேட்டு தேவனுக்குள்ளாக ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். நாங்க யாவரும் எழுந்திருக்கோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே கோடான கொடி சோத்திரம். அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே கோடான கொடி சோத்திரம். நேற்று என்று மாறாதவரே மக்கு சோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே மக்கு சோத்திரம். நன்றி கர்த்தாவே, மக்கு சோத்திரம் சோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த காலத்தின் சந்திப்பையும் இந்த நேரத்திலே மனுஷகுமாரனுடைய மனைவிகளும் என்ற ஒரு தலையங்கத்திலே கர்த்தாவே நாங்கள் மீண்டுமாக ஒரு ஆழமாக அதை சிந்திக்கும்படியாக நீர் பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையானது எங்களை எச்சரித்து எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பக்கமே எங்களை திருப்புகிறதா இருக்கிறது. அதனால இந்த நாளிலும் கர்த்தாவே உலகத்தில் நடக்கிற போக்குகளை நாங்கள் வைத்து பார்க்கும் போது நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொல்லாத இந்த காலத்திலே நாங்கள் வாழ்கிறபடினாலே இந்த காலத்திலே கர்த்தாவே உமக்குள்ளாக நாங்கள் எங்களை திரும்பி பார்க்கவும் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நெருங்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கேட்ட செவிகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. நாங்கள் யாரையும் குற்றப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அல்ல, ஆனால் காலத்தின் கட்டாயத்திலே இப்படி நடக்கிறது என்பதை காண்பிக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே நாங்கள் இருக்கிறபடினாலே கர்த்தாவே அதை பேச வேண்டியது எங்களுக்கு துக்கமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களே நாங்கள் பேசுகிறோம். அதனாலே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்து இப்படியான நேரங்களிலே எங்களுக்கு கோபங்கள் வைராக்கியங்கள்
கத்தாவே எரிச்சல்கள் வராத வண்ணம் நீர் எங்களை காத்து கொண்டு கத்தாவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான இருதயத்தை நீர் கொடுத்து கத்தாவே எங்களை நீர் வழி நடத்த போற தயவுக்காக உமக்கு சோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஜனங்களை ஆசீர்வதியும், வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.